ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு இருக்கார், 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த 2 அமைப்பு உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. ஆனால் சனியோடு சேருகின்ற செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத கௌரவ பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்காரு. லீகல் ப்ரொசீஜர்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 11ஆம் தேதி வரைக்கும் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறது, தேவையில்லாமல் வம்பு வழக்கு போகிறது, இந்த அனாவசியமாக நீங்களாக மூக்க நுழைச்சி சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இதை சண்டை போட்டிங்க, தேவையில்லாமல் பேச்சை வாயை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். உங்களை காப்பாற்றுறது குரு, ஆனால் அவர்கிட்டே சண்டை போடுறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் சாதகமாக இருக்குது. அது மே 11க்கு மேலே இன்னும் சாதகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா மே 14க்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டே அதை வம்பு வழக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட உதவி உங்கள் அப்பா கிட்டேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உடம்பு சம்மந்தமாக வண்டியில் போகும்போதோ, இல்லை வீட்டில் நெருப்பில் வேலை பண்ணும்போதோ, இல்லை ஆஃபீஸில் ஃபர்னேஸில் வேலை பண்ணும்போதோ, ஃபேக்ட்ரியில் இந்த நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லாட்டி அரசாங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இது 2ஐயும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
இந்த மாதம் பெருசாக பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இதில் மே 15ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரும்பொழுது படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் சிரமப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக இன்வால்மெண்ட் காட்டணும். நான் படிச்சுட்டேன், இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், இந்த மேம்போக்காக படிக்கிறது இருக்கக்கூடாது. நல்ல ஆழ படிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எல்லோரும் அப்படியே மக்க படிக்கிறதுங்கிறது கூடாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முயற்சி எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். வெற்றியை சனி கொடுப்பாரு, ஆனால் தடுக்கிறது யாருன்னா உங்களுடைய சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் தேவையில்லாத சில மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பங்காளி சண்டை மீண்டும் தலைதூக்கும். எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கிடையாது, ஆனால் சுற்றி இருக்காங்க பாருங்கள், மாமனார் மாமியார், உங்கள் அம்மா உங்கள் அப்பா, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க மைத்துனர், இவங்கெல்லாம் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வச்சுட்ருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நினைப்பு தெரியாதனால உங்களுடைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியலங்கிறது தான். இந்த ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் அவங்கள பகைச்சிக்காதீங்க. உறவுகளை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல காலம் வருது. கணவனுடைய வாழ்க்கை துணையுடைய உதவி சாதகமாக இருக்குது. உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சிக்கல் சிங்கார வேலர். சிக்கல்ங்கிற ஊரில் தான் முருகன் பார்வதி தேவி கிட்ட அந்த வேல் வாங்கினார் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு. அந்த சிக்கல் சிங்கார வேலரை வணங்கி வாருங்கள். எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த சிங்கார வேலர் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு
சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். இத்தனை நாளாக வருமானமே இல்லாமல் இருந்தது, இப்போ வருமானம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு லாட்ரி டிக்கெட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் வர வேண்டும். அதை தடுக்கிறது யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான். அந்த சனி பகவானை மாற்றக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு வர ஜூன் மாதம் வருது. ஏன்னா குரு 9ஆம் இடத்துக்கு போயிட்டு சனி பகவானை பார்க்க போகிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படும். அது ஜூன் மாதம் வரணும்னா மே 11க்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் சனியின் பார்வையில் இருக்கார். ராசிநாதன் சனி பார்வையில் இருந்தாலும் சனியின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். வார்த்தையை கொடுத்துட்டு சங்கடப்படுவீங்க, இல்லாட்டி இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சங்கடப்படுத்துவீங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை சொல்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து பேசுவது நல்லது. குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறேன், இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா மாத பிற்பகுதியில் இந்த பார்ட்னர்ஷிப் இல்லாட்டி கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பிடிவாத குணத்தோடு செயல்படுறதுனால உங்களுக்கு அவங்களுக்கும் ஈகோ கிளாஷ் வரும். நான் தான் மேலதிகாரி, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ மேலதிகாரியாக இருக்கலாம், உனக்கு அங்கே உக்காத்த வச்சு நாங்கள்லாம் தான் சேர்ந்து உன்னை ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, உங்கள் மேலதிகாரிகள் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, கீழே இருக்கிறவனோட சொல் பேச்சு கேளு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஈதிவாதிகள், இந்த மிருதங்கத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி உங்களுக்கு 2 பக்கத்தில் இருந்தும் டார்ச்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மாத பிற்பகுதிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவல் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் மே மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு வந்து எதுவுமே சாதகமாக இருக்காது. நீங்கள் கேட்குற கோர்ஸ் கிடைக்காது, நீங்கள் காலேஜில் சீட்டு கிடைக்காது, நீங்கள் வெக்ஸ்டாக வீட்டில் உட்காந்துருப்பீங்க. மே 1ஆம் தேதி, மே 11 தாண்டினாலே உங்களுக்கு நல்லது. ஜூன் 1ஆம் தேதி அது அப்படியே டோட்டலாக மாறும். இது வந்து எப்போ தெரியும்னா மே 11லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதை தரும். உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ரெக்கமெண்டேஷனில், சிபாரிசில் புதிய இடத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் போயிருக்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து ஒரு பொறுமலை ஏற்படுத்தும். இவன் பாரு எப்பேற்பட்ட ஆள்கிட்டலாம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கான், இவன் இங்கே வந்து உட்காந்துருக்கானே, இவனை எப்படியாவது இவனை துரத்தணும்னு. ஆனால் அவங்களால உங்களை துரத்த முடியாது. நீங்கள் பொறுமையாக இருக்கணும், வாயை விடக்கூடாது. நீங்கள் பேசினீங்கன்னா பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் அடங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது, விலகுவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு குரு போக போகிறாரு. அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்கள் வியாபார விஷயத்திலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம்.
வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் இருக்கீங்க, பதவி இல்லாமல் இருக்கீங்க, உத்தியோகத்தில், இதெல்லாம் தேடி வரக்கூடிய நேரம். மே 11 தாண்டி எடுத்துனா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம் வருது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா டெய்லி காத்தால வாக்கிங் போகிறீங்களா, கையில் கொஞ்சம் ஒரு பிஸ்கெட் வச்சுக்கோங்க. போகிற வழியில் நாய்களுக்கு போட்டுட்டு போங்க. அதாவது உயிரினத்துக்கு உதவி பண்ணணும். பைரவர் வழிபாடு, பைரவாஷ்டகம் முடிஞ்சால் படிங்க டெய்லி. இந்த பைரவாஷ்டம் படிக்கிறதுனால தைரியம் வரும், எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நண்பர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரோ ஒருத்தர் 3வது மனுஷன் பேச்சை கேட்டு செயல்படுறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், யார் பேச்சை கேட்கணும், யார் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே தெரியல. அதுதான் உங்களுக்கு சிக்கலே. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு, அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான்.
இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடக ராசியில் பிறந்தோருக்கான மே மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கிறார். அதனால் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், சுக குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு புதிய பொருளை வாங்குவதற்கான அலைச்சல் இருக்கும். வீடு வாங்கிறது, ஒரு கார் வாங்கிறது, ஸோ ஏதாவது ஒரு நகைகள் வாங்குறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் இடம் வராரு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியாட்களுக்கு தெரியாமல் சில ரகசிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 11ஆம் இடத்துக்கு வராரு 15ஆம் தேதிக்கு மேலே. அதனால் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை தீர்க்கறதுக்கான தகுதியை கொடுப்பாரு சூரியன். அதனால் உங்களுக்கு தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி சூரியன் சனி பார்வையில். உங்கள் பேச்சினால் லாபம் இருக்கும், ஆனால் பேச்சினால் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போயிடுவீங்க, உங்கள் அப்பா தனியாக புலம்பிகிட்டு இருப்பார், கத்திட்டு இருப்பார், சண்டை போட்டுருப்பார் உங்கள் அம்மா கிட்ட. ஸோ பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளால் உங்களுடைய குடும்ப கௌரவம் உயரும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 10ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் உங்களுடைய பண விவகாரங்களில் அந்த நாட்களில் எதை பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம், அன்றைக்கி செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரு பார்வையில் சந்திரன் வந்துடுறார். நீங்கள் பேசுறது ஒரு வார்த்தையை விடுவீங்க. யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பணம் தேவை இருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையை விட்டுருவீங்க. ஸோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. என்ன ஒரு 50,000 தான் நான் கொடுத்துட்றேன். இந்த வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க தெரியுமா, அதுதான் இப்போது. ஆனால் இந்த சுப செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு கடை வாங்குவீங்க, அதெல்லாம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுவாங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகள் வழியில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அனாவசியமாக சண்டை வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறதே வந்து ஈகோவில் பேசுகிற மாதிரி இருக்குது, அவங்கள வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உறவுகள் வகையில் நீங்கள் விலகி இருக்கீங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது வருமானம் கேட்டால் வராது. ஏன்னா வரத்துக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் இப்போ முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா நிலத்தில் முதலீடு பண்ணலாம். யூ கேன் இன்வெஸ்ட் இன் லேண்ட். வீட்டில் பண்ணலாம், லேண்டில் பண்ணலாம், நிலம், விவசாய நிலம் இதிலெல்லாம் பண்ணலாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஆனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை ஒழுங்காக கட்டுறவங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். ஹயக்ரீவர் அப்படிங்கிறவரை வணங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ராஜமாதங்கி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் எதுக்காக ஹயக்ரீவரை வணங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ எதையுமே வந்து அடுத்தவன் பேச்சை கேட்குற நிலைமையில் இல்லை. எல்லாமே எனக்கே தெரியும், இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு பிடிவாதத்தில் இருக்கீங்க. சனி பார்வையில் சூரியன் வருதுனால. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியானவர் யாருன்னு பார்த்தா ஒன்றா ராஜமாதங்கி, இல்லாட்டி ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவ பெருமானுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வாருங்கள். நல்லறிவை கொடுத்து நல்வழிப்படுத்துவார். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள
அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அது வேலையும் கிடைக்கும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வராரு, சனியால் பார்க்கப்படுகிறார். இந்த பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதனால் சனியால் பார்க்கப்படுறது அதில் கொஞ்சம் சங்கடத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க. யார் மேலே கோபம்னு உங்களுக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரில. ஆனால் எல்லார்கிட்டையும் சண்டை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பலருக்கு உறவுகளோ நண்பர்களோ ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. அது வேலை வரும் 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 இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து ஒன்றும் கன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் அடுத்த இடத்துல ரெக்கமெண்டேஷனோட வேலை காத்துட்டுருக்குன்னா அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்கள், சேர்ந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிவாதத்தில் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அந்த இடத்துல தான் வேலைக்கு சேருவேன்ட்டு. அப்படி கிடையாது. எங்கே முதல்ல வேலை கிடைக்குதோ அங்கே சேர்ந்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்லேருந்து வேலை கிடைச்சதுன்னா நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களின் உதவி அவசியமான ஒன்று. ஆனால் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் சண்டை போடுறீங்க.
அதே சமயம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமங்கிறனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த 14லேருந்து 16ங்கிறது சந்திரன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். அன்றைக்கி அமாவாசையும் கூட 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகளால் உதவிகள் கிடைத்தாலும் அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க ஏமாற்றுவாங்க. யாரை நம்பாமல் உதாசீனப்படுத்துகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். இளம் வயது தம்பதிகள் கல்யாணம் ஆகிடுது சார், ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எங்கள் மாமியார் பிடுங்கிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மாவுமே கேட்குறாங்க என்னடி இது விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது உங்கள் கையில் கிடையாது. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியன் சனி பார்வையில் வரும்பொழுது பித்ரு தோஷம் ஏற்படுகின்றது. அந்த சமயத்தில் இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜூன் மாதம் பிறந்து ஜூன் 15 தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவரை பொறுமை காப்பது அவசியம். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்க முயற்சியில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது. அவங்க சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் முதல் 4 நாள் 10 நாளில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு படத்தில் சொல்ல, எவனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேங்கிற மாதிரி, எவனாக இருந்தாலும் நான் கத்துவேன், எவனாக இருந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய நட்புகள் ரீதியான முயற்சிகளில் அந்த நட்புகளையும் நம்பாதீங்க. யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படின்னா கூட அவங்க பேர்லேயும் ஒரு சந்தேக கண் வைப்பது நல்லது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாத முற்பகுதியில் எப்படியோ ஓரளவுக்கு பணம் வந்துடும். மாத பிற்பகுதியில் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகும்பொழுது குரு பார்வை விலகும் போது பணப்பற்றாக்குறை நீங்கள் மே 15லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் வீட்டில் சில தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். மருதமலை முருகையா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், மருதமலை மாமணியே முருகையான்ட்டு. அந்த பாட்டை முடிஞ்சால் கேளுங்க. முடிஞ்சால் மருதமலைக்கு போயிட்டு வாங்க. முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். முருகனின் அருளால் உங்களுக்கு துரோகிகளையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார்.
ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற சுக்கிரன் 14ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடம் போகிறாரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற புதன் ராசிக்குள்ளே வராரு. பொதுவாக ராசிக்குள்ள புதன் வந்தாலே இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். குறிப்பாக யாருக்கிட்ட அப்படின்னா, ஒன்றா வாழ்க்கை துணைக்கிட்ட அல்லது நெருங்கிய நண்பர்கள்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அது வந்து எதிர்மறையாக இருக்கும், அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியின் பார்வையில் இந்த புதன் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் புதன் வந்தால் புதன் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் உங்களுக்கு கெட்டுப்போகும். அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாது. வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் வர வேண்டிய சிக்கல்கள் பேசாமலே வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. வருமானத்தில் கடல் கடந்த வருமானத்தில் இருந்த தடைகள் 14ஆம் தேதி வரைக்கும் கடல் கடந்த வருமானம் இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேலே கடல் கடந்த வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை ஒரு சின்ன அசைச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மன தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து சனியின் பார்வையில் வரார் 14ஆம் தேதிக்கு மேலே. அதனால் உங்களோட புத்தி வந்து நிலையாக ஒர்க் பண்ணாது. எதை படிக்கணுமோ அதை விட்டுட்டு வேணாங்கிறத படிப்பீங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த செக்ஷன்லாம் படிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வேண்டாம், இது ஏற்கனவே கேட்டுட்டான், இந்த செக்ஷனை படிக்கிறேன்னு சொல்லி படிப்பீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் பண விவகாரங்களில் மாத முற்பகுதியில் ஓரளவுக்கு இருக்கும். மாத பிற்பகுதியில் கொஞ்சம் பண தட்டுப்பாடு ஏற்படும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க. அவருக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அவருக்கு மருத்துவ செலவுகள் இல்லை வேறு விதமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் அவர்னால உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாத பிற்பகுதியில் உங்கள் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க. நாங்கள் வெளியில் போகிறோம், எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வேண்டாம், எங்களுக்கு பணத்தை கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அவங்கக்கிட்ட நிதானமாக நைச்சியமாக பேசுகிறதுக்கு தயங்கக்கூடாது.
ஆனால் நீங்கள் பேசுகிறதே வந்து முரட்டுத்தனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இப்போதைக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்காது. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மே 5ஆம் தேதி முதல் மே 8ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறனால அந்த நாட்களில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் பண விவகாரமாக போனீங்கன்னா நீங்கள் அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கோபத்தில் இருப்பீங்க, கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, கோபம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க. இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுய தொழில் அதிபர்களுக்கும் சரி, உங்களுக்கு லாபத்தில் குறைவு இருக்காது. லாபம் வந்துட்டே இருக்குன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி, அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் யோகம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வருமானத்தில் குறை இருக்காது, லாபத்தில் குறை இருக்காது. ஆனால் வருமானம் பத்தாது. அதனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்கோ, பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்கோ, மகாலட்சுமி தாயாருக்கு துளசி மாலை குங்குமார்ச்சனை பண்ணுங்கோ, அந்த குங்குமத்தை வாங்கி வீட்டில் வச்சுன்னு இட்டுன்னு வாங்கோ. வியாழக்கிழமை அன்னைக்கு சக்கரத்தாழ்வார்க்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். தைரியமும் தேவையற்ற அபவாத பெயரிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நீங்கள் பேசும் பேச்சுக்களால் பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் அந்த சக்கரத்தாழ்வார். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு, அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சஸ்தானத்தில் இருக்கார், அதனால் கொஞ்சம் பிடிவாதம் இருக்குது, எல்லாரையும் அதட்டி உருட்டி வேலை வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதியான புதனும் அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கோ பண வருமானம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும், குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் ஒரு குழந்தைக்கு நல்லது நடக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு நல்லது நடக்கலையே, அது டிலே ஆகுது அப்படின்னா அது டெம்பரவரி தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதலற்ற சூழ்நிலை, தப்பான புரிதல் இப்படியெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். மே 11ஆம் தேதிக்கு மேலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். மே 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த 14ஆம் தேதிக்கு மேலே பணப்பற்றாக்குறை குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வீட்டில் நிறைய செலவு இருக்குது, வருமானம் குறைவு, வருமானம் மட்டும் இல்லை செலவு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. வீட்டில் உறவுகள் வருகை, உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண செலவு, குழந்தைகளுடைய ஏஜ் அட்டன் பண்ணுற செலவு, குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான செலவு, குழந்தைகளுடைய வேலைக்கான செலவுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது. இது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் கடன் தான் உங்களை கௌரவத்தை காப்பாற்றும், உங்கள் கௌரவம் தான் உங்களை கடனை காப்பாற்றும். உங்கள் கௌரவம் தான் உங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காமல் இருந்தது. இனி உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களே சில சமயம் உங்களை பற்றி தேவையில்லாத சில விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பில் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் சிஏ என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன், இல்லை சிஏ இன்டர் எழுதியிருக்கேன், அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரிசல்ட் மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வரதா இருந்தால் நல்லது நடக்கும். மே 11க்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது. அதனால் கொஞ்சம் மனசை தயார்படுத்திக்கோங்க. அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதே மே 11க்கு உள்ளதாக இருக்கும் அப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் ரிசல்ட் மாத கடைசிக்கு மேலே தான் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மே 11க்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயசில் இருக்கிறவங்க, திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். பணப்பற்றாக்குறை நிறையா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்ததுன்னா பணப்பற்றாக்குறை. நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல, நீங்கள் பண்ணுறது யாருக்கும் புரியல. இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கு, வேண்டாத வேலை பண்ணிகிட்ருக்கா, செலவு பண்ணுறா, கடன் வாங்குறா, செலவு பண்ணுறா, கடன் வாங்குறா, செலவு பண்ணுறா. இந்த கடனை எப்படி அடைக்கிறதுங்கிற யோசனை இல்லை. அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு கடன் வாங்குறீங்க, அண்ணங்கிட்ட சண்டை போட்டு வாங்குறீங்க, உறவுகள்கிட்ட சண்டை போட்டு பணம் வாங்கி பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு தடவை நாமக்கலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் மே மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேயே நாமக்கலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு 18 அடி ஆஞ்சநேயர், அவருக்கு மேலே உத்தரம் இருக்காது.
அதாவது என்ன ஐதீகம்னா, அவர் வளர்ந்துட்டே இருக்கிறதா ஐதீகம். அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்கள் செயல்படுத்துங்க. பரிக்கல் ஆஞ்சநேயர் இல்லாட்டி நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வழிபாடு செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா வாரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ கொஞ்சோண்டு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எப்படி வெண்ணெய் உருகுமோ அதுபோல் உங்களுடைய கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் விலகி ஓடும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசிக்கு இப்போ நான் பேசுகிறத ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பேசினதை டெலீட் பண்ணிடுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அடுத்தவங்க நல்லது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இவன் எனக்கு நல்லது சொல்கிறானா கெட்டது சொல்கிறானா. இதுக்கு காரணம் என்னென்னா, சனியின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால. இதில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடம்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சனி செவ்வாய் சேர்க்கை
உடம்புல ஏகப்பட்ட அசதி இருக்குது. நிறைய மாற்றங்கள் உடம்பில் ஏற்பட்டுருக்கு, உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. அதுவும் நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்பில் அசதி, உடம்பில் அசௌகரியங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் மாதம் முற்பகுதியில், அதாவது அப் டு 15th மே, அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள், அறிவியல் பூர்வமாக சிந்திப்பாங்க. இது அப்பா அம்மாக்கே, பெற்ற தாய் தந்தையருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். குறிப்பாக இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுயதொழில் செய்பவர்களுக்கும் சரி, கடன் ரீதியான முயற்சிகளில் சற்று தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படும். 6ஆம் இடத்துல சுக்கிரன், பொதுவாக சுக்கிரன் 6ல் இருந்தாலே செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கான நேரம் இது. அது 6ஆம் இடம்ங்கிறது கடன் ரீதியான முயற்சிகளிலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி 14ஆம் தேதிக்கு மேலே, 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி, 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது சனியின் பார்வையில் சூரியன் வரதுனால, பித்ருக்காரகன் பித்ருஸ்தானாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அது பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துறது. எல்லா ராசிக்குமே ஏற்படுத்தும், ஆனால் உங்களுக்கு ஜாஸ்தி அது. ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வரார், பாதகாதிபதியின் பார்வையில். இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக கடுமையான அலைச்சலை சந்திப்பார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அதனால் அலைச்சலை செஞ்சுருங்க, அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுங்கள். சாதாரணமாக ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் அம்மா கருவேப்பிலை வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு திரும்பினோடனே 2வது வீட்டில் மளிகை கடை இருக்குது, நாயர் கடை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு நாடார் கடை இருக்குன்னா அங்கே போகாதீங்க, தள்ளி போங்க, நடந்து போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடங்க. அதாவது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் வேர்வையாக சிந்த வேண்டும். அதுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கூடாது. எனக்கு இது நான் போய் வேலை பண்ணிட்டு வந்தால் எனக்கு இது கொடுக்கணும், அது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வாலண்டியராக அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுங்கள். இது ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம். இதை பண்ணிட்டீங்கன்னா சனியுடைய அர்த்தாஷ்டம பாதிப்பு உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்காது. ஆனால் அது பண்ணலை அப்படின்னா உடம்பை படுத்து வச்சிரும், உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உடம்புல அவ்வளவு ரோகத்தை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு வேலை இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா உடம்பு படுக்க வைக்கும், இல்லாட்டி வேலையை போக்க வைக்கும். இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த மாதம் 11ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். 11க்கு மேலே குருவோடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறதோ அதனுடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே. ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஸ்ரீருத்ரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் சிவனுக்கு உண்டான உன்னதமான மந்திரம். அந்த உன்னதமான மந்திரத்தில் மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒன்று இருக்குது. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. இந்த மந்திரத்தை யூடியூப்பில் கேளுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட கேளுங்க. இந்த மந்திரத்தை படிக்க தெரிஞ்சவங்க, சொல்ல தெரிஞ்சவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 12 தடவையாக சொல்லிடுவாங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் தடுமாற்றங்கள் விலகும், உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள
அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.